சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா? படையில் போய் சேர்ந்து இந்திய ராணுவத்தில் சேர்ந்து சண்டையில் செத்து திரும்பினவன் உடலுக்கு நீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? கலாச்சாரம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியாது. உன்னை யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பேன், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதி. கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் பட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டு நாங்க போயிடறோம். அப்படியே எப்படி போயிடறோம்? நாங்க ஊருக்கே போயிடும். எதுக்கு இருக்க அந்த பொட்டலத்தை? நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. நான் என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை உலகில் முதலாக நாகரிகம் அடைந்த ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை உலகத்துக்கு எப்படி காட்டியிருக்காங்க பாரு. இன்னைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் விஷச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள்னு வருத்தப்பட்டிருக்காரு. நீங்க இப்படிதான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை இந்த கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் குடிச்சு செத்தவர்கள். பயிர் வாடிருச்சுன்னு, மழை இல்லாமல் பயிர் செத்து போச்சுன்னு விஷம் குடிச்சு செத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், 400க்கு மேற்பட்ட விவசாயிகள் வரப்பில் இருந்த மரத்திலே தூக்கில் தொங்கினெல்லாம் இருக்குது. வேட்டியவே கைராமரி. 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ளே சுடப்படுது. நெத்தியில் 10 ரூபா பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்கள் கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்கள் போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிறோங்க. வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டார்ல இதே சந்திரபாபு நாயுடு. 20 பேர் கிடந்தோம்ல. நீங்கள் கொடுத்த நிவாரணத் தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில் தானே போனோம். உன் நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்கள் இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும். நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணியிருக்கணும். செய்யலை. இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில் போய் சேர்ந்து இந்திய இராணுவத்தில் சேர்ந்து சண்டையில் செத்து திரும்பினவன் உடலுக்கு நீங்கள் எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? ஒரு வெண்கலப் பதக்கம் வெள்ளிப் பதக்கம் வாங்கிட்டு வந்தால் எத்தனை கோடி கொட்டி கொடுக்குறீங்க? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று இப்போ நாட்டை பாதுகாக்க நான் போய் செத்துட்டா என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குன்னுங்கிற நம்பிக்கை வரலைன்னா நான் எப்படி இந்திய நாட்டு இராணுவத்துக்கு போவேன்? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதே சேலத்தில் செத்து வந்தான்ல, பஞ்சாபில் நடந்த கலவரத்தில் 2 வீரன் செத்து, இந்த அரசு கொடுத்த இந்திய அரசு, இந்திய இராணுவம் தானே, அவங்க கொடுத்த நிவாரணம், இந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் இப்போ தூத்துக்குடியில் 37 பேர் செத்தான். இப்போ நடந்த வெள்ளத்தில் பேரிடரில் பெரும்புயில் உங்களுக்கு தெரியுமா? ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்தில் போயிடுச்சு. அதோட அவன் பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல. எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா? எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு, எவ்வளவு கரும்பு தென்னை அழிஞ்சுது. என்ன நீங்கள் நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீங்களா? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானா? இதை படிச்சவங்க இருக்கிறது தானா? இது நாடு தானா? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க? அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி, கொடுக்கணும். அப்படின்னா இவ்வளவு காலம் சாராயம் வித்து அவன் சம்பாரிச்சான்ல, அவன் சொத்தை பறிச்சா அந்த சொத்தை வித்து அதுல நீ 1 கோடி வந்தா கூட 1 கோடி கூட கொடு ஒரு குடும்பம். நாங்க கேட்டா கேளு, யார் காசு எடுத்து யார்? 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத் தொகை அவன் பிடித்த பணம் 7,500 கோடியை நீ திருப்பி கொடுக்க முடியல. உன்ட்ட காசு இல்லை. சம வேலை சம ஊதியம் ஆசிரியர் பெருமக்கள் போராடினதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்லை. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்லை.
குடும்ப தலைவிக்கே 1000 ரூபா தான், குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்போ நீங்கள் போய் மருத்துவமனையில் படுத்தா, சாராயம் குடிச்சிட்டு படுத்து மருத்துவமனையில் வைத்தியம் பார்க்குறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாராயம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதில் வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். அது ஊதுனா சரக்கு வாடை வருது. அப்போ சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம், என்ன அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கலாம் லேபுக்கு. அவன் 50,000க்கு வந்து படுத்து கிடக்குறான். குணமாகி போனால் 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டில் மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு பாருங்க. இதெல்லாம் திராவிட மாடலில் வருது. இதே இது பீகாரில் நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது நிதிமா, கள்ளச்சாரெல்லாம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியாது. உன்னை யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பான், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க விற்பான். நேற்று இன்னைக்கா நடக்குது? ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்சு அலர்ட்னு போடுற. அங்கே ஏற்கனவே மரக்கணத்தில் செத்துட்டான் 19 பேர். 1,90,00,000 நீங்கள் கொடுத்துட்டீங்க. அப்போவே நீங்கள் எச்சரிச்சு, நீதிபதி கேட்குறாருங்க, அப்போ நாடங்கு நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி. அது தெரியாமல் நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு எப்படி சொல்கிறீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்கள் சொல்கிற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்கே உள்ளூரில் கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்கள் மட்ட செயலாளர் இருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு, நீங்கள்லாம் இந்த ஊர் சார்ந்த நிருபர்கள் இருக்கிறீங்க. உங்கள் யாருக்குமே தெரியாதா இங்கே சாராயங்காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்ப சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு. தப்போ அப்படித்தானே வருது. இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொல்றதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொல்றது இல்லை, அது கொலை இல்லை. என்ன செய்யறது? எங்கள் அண்ணங்க அப்படி சிந்திக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நம்ம போய் இப்போ என்ன சொல்கிறது எங்கள் அண்ணன் போயிட்டு? அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த எங்கள் அண்ணனை, கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து மதுக்கடைகளை மூட எழுதுற. இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க. இதே நீங்கள் மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டட்டா? இதே ஐயா ஸ்டாலின், எங்கள் ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுட்டா? இப்போ நாங்கள் அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்யுங்கிறோம். கல்லுக்கடையை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு விற்றுக்கிட்டு இருக்க? நீ ஏன் கல்லுக்கடையை திறக்க மாட்டேற? கல் குடிச்சு செத்தவன், சொத்தம்பட்டையும் வித்தவன் ஒருத்தனை காட்டு, நாங்கள் போயிடுறோம். அப்படியே எப்படி போயிடுறோம்? நாங்கள் ஊருக்கே போயிடுறோம். சொல்லு. கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்மை வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல் உண்டு பேசி கொண்டிருந்தாங்கன்னு இருக்குது. அது எங்கள் மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு, இவ்வளோண்டு அருகம் புளிச்சாரு, கோதுமை புளிச்சாரு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளோ பெரிய மூலிகை, இயற்கையின் அருண் கூட. அதை குடிச்சிட்டு போகிறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடித்தா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்குது, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபேக்ட்ரி இருக்குது. சாராயம் காய்ச்சறது நீங்கள், அந்த ஆலையில் வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசுக்கு கொண்டு போகுது. அந்த சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்ட்ரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்போ இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா, 2 செம்பை குடிச்சான்னா 20 ரூபாய்க்கு 2 செம்பை குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், இது ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடையை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்கே மிடாஸ் இருக்குது, அங்கே பெரிய 2 எல்லாருக்கும் இருக்குது. அம்மா கனிமொழி யாருக்கு பேசுனதே இருக்குது. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலேயோ அவங்க சார்ந்த ஆலைகளும் மூடப்படும், டாஸ்மார்க்கும் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காமல் இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. யாரு?
நானும் சொல்றேன் எனக்கு அனுப்புங்க. சத்தியம் தானங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி குடிச்சிட்டு படு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ? எதுக்கு இருக்க நீ சொல்லு. எதுக்கு எம்எல்ஏ வருக? இந்த கண்ணுக்குட்டிங்கிற மாரியப்பன் மாரிராஜா கோவிந்தராஜ் காய்ச்சிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய கட்டமைப்பு, இவ்வளவு பெரியது. எங்க ஒரு மாவட்ட ஆட்சியரையும் ஒரு எஸ்பி காவல்துறை அதிகாரியை நீக்கிட்டா அவங்க 2 பேரும் ஊழல் போட்டாங்க. அவங்கள பொட்டலம் போட்டாங்க, அவங்கள வித்தாங்க. 2 பேரையும் பணியிட நீக்கம் செஞ்சு ஒருத்தரை பணி மாற்றம் செஞ்சுட்டா அதோட முடிஞ்சிருதா? இந்த வேலை எத்தனை நாளைக்கு செய்வீங்க? ஒரு சிந்திக்க தெரிஞ்ச ஒரு எழுச்சி மிகுந்த இளைஞர் கூட்டம் வந்துருச்சுனாவது இன்னும் அதையாவது கவனிங்க. உதயசூரியனுக்கு வசந்த் கார்த்திக்கும் தெரியாம சாராயம் கட்சிட்டான் அவன், இந்த கண்ணுக்குட்டி, இந்த கோவிந்தராஜ். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எங்க ஐயாவுக்கு கால் தூசுல கடைசி தூசு. இது மாதிரி எவ்வளோ பார்த்துட்டோம். சரி, நானும் சொல்றேன், அதே குற்றச்சாட்டை எங்க ஐயா சொன்ன குற்றச்சாட்டை 2 சட்டமன்ற உறுப்பு மேல வைக்கிறேன். எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பு. நான் இங்கே தான் இருப்பேன் 12 நாள். இங்கே வந்து கையில கூட கொடுக்க சொல்லு. எதையாவது கரை படிஞ்சிருச்சுன்னா விம்ங்கிற ஒரு பவுடர் இருக்கு, அதை போட்டு கழுவணும். ஏய், ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. எங்க தாத்தா காலத்துல மதுக்கடை இல்லைங்க, காமராஜ் காலத்துல இல்லைங்க, ராஜாஜி காலத்துல இல்லைங்க, பக்தவச்சலம் காலத்துல இல்லைங்க, கள்ளச்சாராயம் இருந்ததாங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்குற, நீங்க சொல்லுங்க. எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலைங்க. ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான். அது முடிஞ்சிடும். இதை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க விற்கிறதே நான் தானுங்க. என்ன நீங்க சாத்தா, நீங்க வித்தா நல்ல சாராயம், தனியார் காய்ச்சா நல்ல கள்ளச்சாராயம், இவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அவன் தான் தெளிவா சொல்றாருங்க. ஒருத்தர் 500 ரூபாங்க மூடதுக்குற வேலை தான் கூலி, 500 ரூபா. டாஸ்மார்க்கு போனா 400 ரூபா போயிருது. உள்ள குட்டிகளுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா. 2 பொட்டலம் குடிச்சா 120 ரூபாயோட போயிருது. மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த? அதனால அவன் 60 ரூபாய்க்கு போறான். எதுல அவ்வளவு பெரிய பாக்கெட் அவருக்கு? சரி, ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? எந்த ஓரத்தில் ஊரல் போட்டு விற்க போறீங்க? ஜெயிச்சு என்ன பண்ண போறீங்க? போன தடவை 39 பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டு போய் நீங்க சாதிச்ச ஒன்று. சரி, இப்போ இந்த தடவை 40க்கு 40 கொண்டு போய் சாதிக்க போற ஒன்று. ஏதாவது ஒன்று சொல்லுங்க. நீட்டை எதிர்த்து போராடணும்னு போறீங்க. நீட்டை கொண்டு வந்த மகராசன் யாரு? காங்கிரஸ் நீங்களும் தானே. எது ஒன்றை பேசுறதுக்கு தகுதி, நேர்மை, அருகதை வச்சிருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்றீங்களா? அதையெல்லாம் மீறி தான் ஜெயிக்க போறோம். ஓட்டு எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் கிடையாது. எங்களுக்கு திமுகவும் தான். திராவிடமா தமிழ் தேசியமாங்கிறது தான். நீங்க ஏன் எங்களுக்கு எங்க ஐயாவுக்கும் இதெல்லாம் பேசாதீங்க. அதை பத்தி பேசவே நான் தயாரா இல்லை. எங்களுக்கும் எங்க ஐயாவுக்கும் போட்டி கிடையாது. அது வேற. நாங்க எதிரியா கருதுறது திமுகவை தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியமா? புரியுதா?